Hey everyone, welcome back to our HTML series. நம்ம லாஸ்ட் வீடியோவில் HTMLனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ் அண்ட் பேசிக் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் வந்து நம்மளோட வெப்பேஜுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர கோர் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் பார்ப்போம். ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6 லெவல் ஆஃப் ஹெட்டிங்ஸை வந்து நமக்கு HTML ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஃபார் கண்டென்ட் ஹையரார்க்கிக்காக. ஓகேவா? அதாவது ஹெட்டிங் 1 தான் வந்து பெருசு, அதுலேருந்து சின்னதாகி H6 தான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். ஓகேவா? நமக்கு எது தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஜுக்கு கண்டிப்பாக ஒரு டைட்டிலுக்காக H1 யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்வலி ஃபார் த மெயின் டைட்டில். ஓகேவா? இப்போது இது நம்ம போய் ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 அப் டு ஹெட்டிங் 6 வரைக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? திஸ் இஸ் பேராகிராஃப். This is first paragraph. This is first paragraph for the HTML. ஓகேவா? இன்னொரு பேராகிராஃப் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஸ்பேஸிங் ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? டெக்ஸ்ட்டுக்கு இடையில. இப்போ நான் வந்து ஒரு நியூ பேராகிராஃபை இது பண்ணாமல் இதுலேயே வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லைனில் இந்த HTML வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னா நான் ஒரு டேக் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரேக் டேக், BR அப்படிங்கிற ஒரு டேக். ஓகேவா? சாரி, B இல்லை, BR. delete பண்ணுங்க. ஸோ இந்த HTML மட்டும் நெக்ஸ்ட் லைனில் எனக்கு வரும். ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் இடையில எனக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரணும் அப்படின்னா HR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். ஒரு செக்ஷன் டிவைட் பண்ணுறதுக்காக இது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பேராகிராஃப்ஸ் அண்ட் லைன் பிரேக்ஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எதுக்கு அப்படின்னா ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ்க்காகவும் ஒரு ஈஸி ஆக்சசிபிலிட்டிக்காகவும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் இது ரெண்டுமே நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது ஒன்று தான், பட் அதோட பர்பஸ் வேறு. போல்டு அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு, அதே போல் இட்டாலிக் அண்ட் எம்ஃபசைஸ்டும் அதே போல் தான். விஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அதோட பர்பஸ் வேறு. இப்போ ஸ்ட்ராங்கும் எம்ஃபசைஸ்டும் நம்ம வந்து ஒரு வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ஃபாண்ட் வந்து போல்டில் வரணும், இட்டாலிக்கில் வரணும் அப்படின்னா போல்ட் அண்ட் இட்டாலிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பி திஸ் இஸ் ஐங்கிறது இட்டாலிக். ஓகேவா? italic text. This is italic and okay, paragraph. This is B அப்படிங்கிற டேக் போல்டுக்கு. This is bold. ஓகேவா? இது ரெண்டுத்தும் எதுக்குன்னா ஒரு ஃபாண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இட்டாலிக்கில் வரும் அண்ட் போல்டில் வரும். இதுவே வந்து நம்ம ஒரு வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா this is strong அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ஸ்ட்ராங் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே போல் திஸ் இஸ் எம்ஃபசைஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. பட் இட்டாலிக் மாதிரியே வரும், பட் ஆனால் ஒரு வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைன்டு, மார்க்டு டெக்ஸ்ட்னால் அந்த டெக்ஸ்ட் மட்டும் மார்க் பண்ணி வரும். திஸ் இஸ் மார்க் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு மார்க் பண்ணி வரும். ஓகேவா? அதே போல் அண்டர்லைனுக்கு வந்து U அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட், கெமிக்கல் ஃபார்முலாஸு அப்புறம் மேத் ஃபார்முலாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நமக்கு கீழே வரும், இந்த ஸ்மால் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸ்மால் டெக்ஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வாட்டரோட ஃபார்முலா இஸ் எனக்கு வந்து சப்பில் வந்து எனக்கு வந்து 2 வரணும். சப்பில் வந்து 2 அண்ட் O. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 2 பவரில் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் வரணும் அப்படின்னா பவர் 3 ஈக்குவல் டு 8.
ஓகேவா? இது வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான எலமெண்ட்ஸ் தான். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி ஆர்டிக்கல் நீங்கள் வந்து எழுதி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கலாம், பட் இதான் வந்து HTML பேஜஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஓகேவா? இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம HTML லிஸ்ட், ஆர்டர்ட், அன்ஆர்டர்ட் அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கோடிங். பை பை.